நிறைய பெண்கள் அவங்களோட பிரஸ்ட் சைஸ் சின்னதாக இருக்குன்னு வருத்தப்படுறாங்க. இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்டர்நெட்லையும் யூடியூப்லையும் தேடும் போது ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வருது, கன்ஃபியூஷன் ஆகிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லா டெக்னிக்ஸையும் பார்த்துட்டு 3 தலைப்பாக பிரித்து டிஸ்கஸ் பண்ணலாங்க. நேச்சுரலாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, மருந்து மாத்திரை மூலம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்தால் என்னென்ன சர்ஜரிஸ் இருக்குது. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு இதில் எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நான் டாக்டர் செந்தில்குமார், நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், கிரியாஸ் காஸ்மெட்டிக் சென்டர், கோயம்புத்தூர். இப்போ நேச்சுரல் அப்படின்னா என்னென்னா எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, அதே மாதிரி பெயின் கிடையாது, பயம் கிடையாது. இந்த நேச்சுரல் மெத்தடில் மட்டும் என்னென்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும். நம்பர் 1 டயட். டயட்டை பொறுத்த வரைக்கும் டைரி ப்ராடக்ட்ஸ், கவுஸ் மில்க், பட்டர், பன்னீர், இதிலெல்லாம் நிறைய ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ், அது கூட நம்மளோட ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய டோஃபு. ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸும் பிரெஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். கூடவே நட்ஸ், கூட ஃபிஷ் இருக்குது, ஃப்ரூட்ஸ்னால் பப்பாயா இருக்குது. இந்த மாதிரி டயட்டை கன்சிஸ்டண்டாக எடுக்கிறங்காட்டி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகி பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ரெண்டாவது எக்ஸசைசஸ். எக்ஸசைஸில் இந்த மாதிரி வால் ப்ரெஸ், பெஞ்ச் ப்ரெஸ் எக்ஸசைஸ் செய்யும்போது உங்கள் பாஸ்டர் கரெக்டாகுது, செஸ்ட் மசில் நல்லா பில்டப் ஆகிறங்காட்டி பிரெஸ்ட் பீக்கிற தெரியும். மூணாவது யோகாஸ். யோகாவில் உத்தராசனா, புஜங்காசனா, இந்த மாதிரி யோகாஸ் ரெகுலராக பண்ணும்போது உங்கள் செஸ்ட் மசில்ஸ் ஓப்பன் அப் ஆகி எகெயின் பாஸ்டர் கரெக்டாகி பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நாலாவது முக்கியமான விஷயம் மசாஜஸ். மசாஜஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்போது பிரெஸ்ட் சைஸும் கூடவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி மசாஜஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மாய்ஸ்சரைசர் க்ரீம் யூஸ் பண்ணி இன்சைட் அவுட் இல்லை அவுட் சைட் இன் கண்டினியூஸாக மசாஜ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் க்ரீமுக்கு பதிலாக ஒரு சிலர் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், சாஃப்ரான் ஆயில் யூஸ் பண்ணலாம், கூட வந்து ரோஸ்மெரி ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த நேச்சுரல் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ரிசல்ட்ஸ் அன்பிரடிக்டபிளாக இருக்கலாம். அப்படின்னா ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக ட்ரை பண்ணி எனக்கு வரல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு. ரெண்டாவது மெடிசன் யூஸ் பண்ணலாமா. மெடிசன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் தான். இந்த மாதிரி பிரெஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அமெரிக்காவில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது விமனுக்கு வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது 40% தான் பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது இது பிரெஸ்ட்டில் மட்டும் போய் வேலை செய்யாது, அது போய் உங்கள் யூட்ரஸில் வேலை செய்யலாம். அப்படி வேலை செஞ்சதுன்னா ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் வரும். அதே ஹார்மோன் ஓவரியில் போய் பாதிச்சதுன்னா நேச்சுரலாக வரக்கூடிய ஹார்மோன் செக்ரீஷன் பாதித்து நிறைய பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் உனக்குள்ள சிஸ்டிக்னு சொல்லக்கூடிய கட்டியாக தான் பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறங்காட்டி நாம் இந்த ஹார்மோன் தெரப்பி ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. மூணாவது முக்கியமான விஷயம் சர்ஜிக்கல். சர்ஜரினா எல்லாத்துக்கும் பயம் இருக்கும், பெயின் இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸ் வருமாண்ட. ஆனால் சர்ஜரியோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நேச்சுரல் டெக்னிக்கில் அன்பிரடிக்டபிள், இதில் ப்ரெடிக்டபிள் ரிசல்ட்ஸ் வரும். இப்போ சர்ஜிக்கல் டெக்னிக்லேயும் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஃபேட் கிராஃப்டிங், இன்னொன்று சிலிக்கான் இம்ப்ளான்ட். இந்த ஃபேட் கிராஃப்டிங்னா என்னென்னா உங்கள் உடம்புல இருக்கிற ஃபேட்டை எடுத்து, அதாவது வயிற்று பகுதி, இடுப்பு பகுதியில் தேவையில்லாத கொழுப்பை எடுத்து சுத்தம் பண்ணி மார்பகத்தில் செலுத்துறது. இது மோர் நேச்சுரல், சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது டெக்னிக் சிலிக்கான் இம்ப்ளான்ட். இந்த சிலிக்கான் இம்ப்ளான்ட் அப்படிங்கிறது தான் உலகம் ஃபுல்லாக காமனாக செஞ்சக்கூடிய ஒரு சர்ஜரி. இந்த சிலிக்கான் இம்ப்ளான்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிலிக்கான் ஒரு ஜெல் மெட்டீரியல், இது மார்பகத்துக்கு பின்னாடி நம்ம வச்சுருவோம், ஆப்ரேஷன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சிலிக்கான் எல்லாமே 4th ஜென்ரேஷன்னாங்காட்டி இது பயாலஜிக்கலி இன்னர்ட்டுமோ அப்படின்னா பெருசாக ரியாக்ஷன் வராது. இந்த சிலிக்கான் இம்ப்ளான்ட் பிரெஸ்ட் சர்ஜரி பண்ணிக்கிற மூலம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெரிய தொந்தரவு எதுவும் கிடையாது. ஃபீடிங் ப்ராப்ளம் வரும்னாலும் கிடையாது. ஃப்யூச்சரில் கேன்சர் வருமா நிறைய பேர் பயந்துக்கிறாங்க, அந்த மாதிரி கிடையாதுன்னு எப்படியே ப்ரூவ் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் எந்த டெஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த சிலிக்கான் இம்ப்ளான்ட் பின்னாடி இருக்கிறங்காட்டி உங்களை அது பாதிக்காது. ஸோ இந்த 3ல் எது உங்களுக்கு சூட் ஆகும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த ஹார்மோன் தெரப்பி மெடிக்கல் வேண்டான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 2 தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நேச்சுரலாக போகலாமா இல்லை சர்ஜரி பண்ணிக்கலாமான்னு டவுட் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க கட்டாயம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.